ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு மை சேனல். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இது வரைக்கும் என்னென்னா ரேபிடோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டியிருக்கோம். இப்போ என்னென்னா நேற்று நம்ம ஃபஸ்ட் டைமாக காலிலேருந்து நைட்டு வரைக்கும் சொமேட்டோ ஓட்டினோம். அது எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், எது நல்லா இருக்குது, என்ன இதுங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சொமேட்டோவில் வந்துட்டு நேற்று டோட்டல் ஃபுல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1517 ரூபா. இதில் வந்துட்டு நம்ம ஒரு 600 பக்கம் கேஷ் வாங்கியிருந்தோம். அது 600 சம்திங் கேஷ் வாங்கியிருந்தோம். அதை டிடெக்ட் பண்ணி 856 நம்ம வேலெட்டில் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ஓட்டினது மட்டும், ஆர்டர் எடுத்து ஓட்டினது மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 962 ரூபாங்க. 962 ரூபாங்க. இது போக நம்ம அச்சீவ் பண்ண இன்சென்டிவ் வந்துட்டு 555 ரூபா. நம்ம அச்சீவ் பண்ண இன்சென்டிவ் வந்துட்டு 555 ரூபா. சேர்த்து டோட்டலாக தான் 1517 ரூபா. இது வந்து நம்ம நேற்று ஃபுல்லாக ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கோம். இது டைம் என்ன, எப்படி, எவ்வளோ நேரம் ஓட்டணும், எவ்வளோ ஆர்டர் எடுத்தோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. மொத்தம் நம்ம ஒரு 8 கிக்ஸு கனெக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம ஓட்டினது இருந்த டைம் பார்த்தீங்கன்னா காலைல 7 to 2 வரைக்கும் ஓட்டினோங்க. அது போக மதியம் வந்துட்டு ஈவினிங் 7 to 12 வரைக்கும் ஓட்டினோங்க. நம்ம டோட்டலாக ஒரு 8 கிக்ஸு வந்துட்டு லாகின் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு 22 ஆர்டர் நம்ம ஓட்டியிருக்கோம். சரிங்களா, 22 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். இதுலேருந்து வந்த ஏர்னிங்ஸ் தான் இது. எனக்கு பர்சனலாக என்னென்னா, ரேபிடோ கம்பேர் பண்ணும்போது ரேபிடோ இன்சென்டிவ் எல்லாமே இந்தளவு கொடுக்க மாட்டோம். ரேபிடோ இன்சென்டிவ் எல்லாமே கம்மி தான். ப்ளஸ் அதை ஆர்டர் எடுக்கிறதுனாலுமே நமக்கு வந்து கரெக்டாக இன்சென்டிவ் அட்டன் பண்ணுற நேரம் ஆர்டரை குறைச்சி விட்ருவோம். இந்த மாதிரி பண்ணுவோம் ரேபிடோவில். இன்கேஸ் நம்ம சொமேட்டோ இது இப்போ தான் ஓட்டுறோம், அதனால் கூட அவன் நாளுங்கனால கூட இவ்வளோ ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்கலாம். என்னங்கிறது தெரியல, அது போக போக தான் என்னங்கிறது தெரியும். இப்போதைக்கு நமக்கு பர்சனலாக இதாகிறது என்னென்னா, ரேபிடோ கம்பேர் பண்ணும்போது சொமேட்டோ ஓகே. கோயம்புத்தூரில், சென்னையில் எப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ரேபிடோ நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. கோயம்புத்தூரில் கம்பேர் பண்ணும்போது ரேபிடோவோட சொமேட்டோ நல்லா இருக்குது. இதில் நம்ம கரெக்டாக இதில் கடைசியாக ஒரு சம்பவம் பண்ணோம். லாஸ்ட் ஆர்டர் நம்ம கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். ஆனால் அது வந்து நம்ம லாகின் பண்ண கிக்ஸ் டைமிங்கு. ஆனால் டோட்டல் நம்ம ஓட்டினோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 மணி நேரம். என்ன எனக்கு அப்படின்னா, லாஸ்ட்டு ஒரு ஆர்டர் கொடுத்தான். அது தெரிஞ்சு கொடுக்கானா, தெரியாமல் கொடுக்கானா, இல்லை சொமேட்டோவில் லாஸ்ட் ஆர்டர் இப்படி தான் கொடுக்கானா என்னங்கிறது நமக்கு தெரிலங்க. டோட்டலாக நம்ம ரூம்லேருந்து அந்த ஷாப்புக்கு வந்துட்டு 4.5 கிலோமீட்டருங்க. அதாவது இந்த டான்ஸிங் பிரியாணி கடை இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு ஷாப்பு. அந்த ஷாப்பில் பிரியாணி ஆர்டர் போட்டிருக்காங்க நைட்டு, எப்போவும் 12 மணிக்கு. லொக்கேஷன் எங்கன்னா ஒண்டிப்புத்தூர். ஏயா பக்கத்தில் கடையே இல்லையாங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டு. ஆனால் இப்போ என்ன கான்செப்ட்னா, ஒண்டிப்புத்தூர் இது எப்போனா நமக்கு 12 மணிக்கு நம்ம ஆஃப்லைன் போக வேண்டிய டைமு. ஆனால் ஆர்டர் வந்தது 11:55. அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா நமக்கு இன்சென்டிவ் ஸ்கீமில் எலிஜிபிள் ஆகாது. இவ்வளோ நேரம் நம்ம ஓட்டினதே வேஸ்ட்டாக போயிடும். வேறு வழியே இல்லாமல் அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணி பிக்கப் பண்ணி அங்கேருந்து 8.5 கிலோமீட்டர் காட்டுச்சு ஷாப்லேருந்து லொக்கேஷன். அங்கே போய் ஒரு சம்பவம் என்னென்னா, நம்ம செல்லு டிஸ்பிளே வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம். என்னாச்சுன்னா, ரீச் லொக்கேஷன் கொடுத்தோம். அது டபுள் கிளிக் ஆகி ஆர்டரும் டெலிவரி ஆகிட்டு. லாஸ்ட்டு லொக்கேஷன்லேயே நான் 1/2 மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருந்தேன். அட்ரஸும் தெரில, கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு மனசு வரல, என்ன செய்யணும்னு தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டு அவரே ஆர்டர் டெலிவரின்னு வந்த மெசேஜே 1/4 மணி நேரம் கழிச்சு பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வெளியே வந்தார். என்ன ப்ரோ ஆர்டர் டெலிவரின்னு வந்துருச்சு அப்படின்னாரு. இல்லை ப்ரோ டபுள் கிளிக் ஆகிட்டு, அதான் என்ன படம் தெரியாமல் இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா. நான் பார்க்கல ப்ரோ, தூங்கிட்டேன், இப்போ தான் மெசேஜை பார்த்தேன் அப்படின்னாரு. சரி ரைட்டு, வந்த வரைக்கும் சந்தோஷம் ப்ரோ அப்படின்ட்டு கொடுத்துட்டு, திரும்ப அங்கேருந்து நம்ம இங்கே வர்றதுக்கு 8.5, அங்கேருந்து ரூமுக்கு ஒரு 4.5, கிட்டத்தட்ட மொத்தமே அந்த ஆர்டருக்கு 20 சம்திங் கிலோமீட்டர் ஓடிட்டு. அந்த ஆர்டருக்கு நமக்கு வந்த அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 64 ரூபா. அந்த ஆர்டர் என்னமோ எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு அந்த ஆர்டர் வேஸ்ட்டு தான். அதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் வேறு வழி இல்லை, அந்த ஆர்டர் நமக்கு வராமல் இருந்திருக்கலாம். வேறு வழி இல்லை, அட்டன் பண்ணி தான் ஆகணும். இதாங்க நேற்று நடந்தது. இது போக நம்ம அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடலாங்க சொல்லுங்கள். இந்த வீடியோவில்
எதுவும் மாற்றிக்கணும், வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்லா போடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ நான் எனக்கு எப்படி போடணும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்களும் சொல்லுங்கள். நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.